ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிருபா அவங்க ஆள் ஒருத்தங்களை வச்சு மகாவை தூக்கிடுறாங்க. நேராக மகாவை கஜேந்திரன் கிட்ட ஒப்படைக்க சொல்லி அந்த ரவுடியையும் கருணாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ மகாவுக்கு சந்தோஷம், நம்ம அண்ணன் நம்ம கூட வராங்களேன்னு. இன்னொரு பக்கம் கருணாவு என்ன பண்ணுறன்னு புரியாமல் மகாவை வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கருணா உயிருக்கு பிரச்சனை, அந்த உயிரை காப்பாற்றணும்னா பூமி பூஜை பண்ணணும் அப்படின்னு அந்த கோவிலுக்கு சாமியார் இந்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ கருணாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நிலத்தில் ஒரு குழி தோண்டி அதில் ஒரு அம்மனோட படத்தை வச்சு விளக்கு அணையாமல் ஒரு நைட்டு முழுக்க நம்ம இந்து இருக்கணும். அப்படி அணையாமல் இந்து முழுக்க இருந்துட்டாங்கன்னா நம்ம கருணா உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அந்த பூஜையை பண்ணுறதுக்காக இந்து ரெடியாகி நேராக அந்த குழிக்குள்ளே உட்கார்ந்ததும் மேலே பலகையை போட்டு மண்ணை மூடிடுறாங்க. ஸோ அம்மனை அந்த இடத்துல கொஞ்சம் பொண்ணுங்களும் சாமியாரும் வணங்கி பூஜை பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம திவ்யாவை திவாகர் கடத்திடுறாங்க. விஷயத்தை நம்ம கிருபா கிட்ட சொன்னதும் இதை கேட்ட கிருபா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. மறைஞ்சு நின்று கேட்ட ஜெயந்தி இதை எப்படியாச்சும் இந்து கிட்ட சொல்லணும் அப்படின்னுட்டு நேராக கோவிலுக்குள்ளே தேடுறாங்க. இந்துவை எங்கே தேடியும் காணோம். அப்போது அந்த சாமியார்கிட்ட சாமி கோவிலில் இந்துவை காணோம், கடைசியாக உங்களை பார்க்க வரதா சொன்னா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னதும் இந்து இங்கே தாமா இருக்கா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. கருணா உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்து கடுமையான பூஜை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னதும் ஐயோ கடவுளே, கருணாவுக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிகிட்ருக்காளே அம்மா தாயே, இந்து உயிரை நீதாம்மா காப்பாற்றணும் அப்படின்னு ஜெயந்தி அந்த இடத்துல கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திவாகர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம திவ்யா அந்த பார்க்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே நிறைய பாய்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திரு ஃபோனை பேசிட்டு நேராக திவ்யா நிற்காங்களான்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே திவ்யாவை காணோம். ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. திவ்யாவோட ஃபோன் திவாகர் கையில் இருக்கிறதால திவாகர் ஃபோனை கட் பண்ணி விடுறாங்க. திவ்யா எப்போவுமே என் ஃபோனை கட் பண்ண மாட்டா, அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அப்படின்னுட்டு உடனே திவ்யாவை தேடி வீட்டுக்கு வராங்க. தாத்தா பாட்டி ஆமா திவ்யாங்க அப்படின்னது என்னப்பா திரு, கவிதா திவ்யா உன் கூட தானே இருக்கிறதா சொன்னா, நீ என்னன்னா இங்கே திவ்யாவை கேட்குறா அப்படின்னதும் ஐயோ பாட்டி திவ்யாவை காணும் பாட்டி, கோவிலில் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், நிறைய வாட்டி திவ்யாவுக்கு ஃபோன் போட்டு பார்த்தேன், ஒரு நாள் கூட என் ஃபோன் காலை திவ்யா கட் பண்ணதே இல்லை, ஆனால் ஃபோன் எடுக்க கட் பண்ணி விடுறா, ஒரு வேளை இங்கே தான் வந்திருப்பான்னு நினச்சேன் அப்படின்னதும் இல்லைப்பா, ஒரு வேளை மகா கூட போயிருக்கலாம் இல்லையா, ஆமாம் மகாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா, ஐயோ பாட்டி மகா எங்கள் கூட இருக்கவே இல்லை, அவள் ஏதோ விஷயம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா, அதனால திவ்யா என் கூட தான் இருந்தா அப்படின்னதும் எதுக்கும் ஒரு வாட்டி மகாவுக்கு ஃபோன் போட்டு பார்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் மகாவோட ஃபோனும் ஒர்க் பண்ணதில்ல. உடனே திரு அதிர்ச்சி ஆகிறாங்க. பாட்டி நான் மகாவையும் தேடி பார்த்தேன், மகாவை காணோம், அப்போது மகாவும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னதும் இல்லையேப்பா, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒருவேளை ரெண்டு பேருக்கு எதுவும் பிரச்சனையோ தெரியலையா அப்படின்னதும் திரு என்ன பண்ணுறன்னு புரியாமல் அந்த இடத்துல தவிச்சிட்ருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டி எல்லாருமே சரிப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது, எங்கே தேடியும் காணலைன்னா எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது, இப்போ இருக்கிற கோபத்தில் மகாவுக்கும் திவ்யாவுக்கும் எதுவும் நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னதும் ஐயோ அம்மா பயப்படாதீங்க, என்ன ஆகிருக்க போகுது, கண்டிப்பாக அந்த மகா தான் வேணும்னு திவ்யாவை எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னது சித்தி, நான் தான் சொல்கிறேன் மகா எங்க கூட இருக்கவே இல்லை, அதனால கண்டிப்பா மகாவுக்கும் திவ்யாவுக்கும் தனித்தனி பிரச்சனை தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம பாட்டி ஏதாச்சும் பண்ணப்பா அப்படின்னதும் நான் பார்க்குறேன் அப்படின்னுட்டு திரு நேரா வெளியில கருணாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஐயோ இவ இன்னும் இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறா, இப்போ நம்ம யார் ஃபோன் காலையும் அட்டன் பண்ணாலும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னுட்டு யாரோட ஃபோனையும் எடுக்காமலே கருணா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா காற்று வேற அடிச்சிட்டு இருக்கு. இந்து கடுமையாக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்துவால் அந்த காற்றை கட்டுப்படுத்தவே முடியலை, ஏன்னா விளக்கு கிட்டத்தட்ட அணையிற லெவலுக்கு போகுது. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்து. இன்னொரு பக்கம் ஜெயந்தி இந்துவுக்காக வேண்டிட்டு இருக்காங்க. உடனே இந்த விஷயத்த நம்ம கருணாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லலாம் அப்படின்னுட்டு ஜெயந்தி கருணாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போது நம்ம கருணா என்ன இது நம்ம அண்ணி ஃபோன் அடிக்கிறாங்க, சரி ஏதோ அவசரமாக இருக்கும், இந்து வேறு அத்தனை வாட்டி எடுத்தா அப்படின்னு
அப்படின்னுட்டு அண்ணி என்னாச்சு நீ சொல்லுங்க அப்படின்னதும் ஐயோ கருணா நீ எங்கடா இருக்க முதல்ல நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வா அப்படின்னதும் என்ன ஆச்சு அண்ணி ஐயோ என்னடா நீ புரியாமல் பேசிட்டு இருக்க இங்கே பாரு உனக்கு தெரியுமா இன்று என்ன பண்ணுறான்னு தெரியுமாடா அப்படின்னு நடக்கிற விஷயத்த சொன்னதும் உடனே கருணா அதிர்ச்சியாகி வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. அண்ணி என்ன சொல்கிறீங்க? ஆமாடா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, விடிஞ்சா இன்று உயிரோட இருப்பாளான்னு கூட சந்தேகமாக இருக்குது. இந்த பூஜையெல்லாம் இந்த ஒரு நாளுக்குள்ளே உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடா, உன் உயிர் காப்பாற்றப்படணும்னு இன்று கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கா. தயவு பண்ணி நீ வந்துரு கருணா, உன்னால் மட்டும்தான் இந்துவை காப்பாற்ற முடியும் அப்படின்னதும் சரி அண்ணி நீங்கள் வைங்கன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கருணா அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்ன ஆச்சு இங்கே பாரு, என் பொண்டாட்டி அங்கே எனக்காக கடுமையான விரதம் இருந்துட்டுருக்கா, இப்போதைக்கு வேணாம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னது. ஏய் என்ன பேசிட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் கிருபா அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆக்கும்னு தெரியும்ல, முதல்ல கிளம்பு அப்படின்னதும் கருணாவுக்கு என்ன பண்ணுறனே தெரியல, வண்டி எடுத்து அழுதுகிட்டே போகிறாங்க. ஐயோ அண்ணன் முகம் ஒரு மாதிரி இருக்குது, கண்டிப்பாக ஏதோ பிரச்சனையாக இருக்கும், இப்போ என்ன பண்ணுறது? அண்ணன் யாரோ ஒருத்தவங்க பேச்சை கேட்டு தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, அவங்க பேச்சு மீற முடியாமல் தான் அவர் இப்படி போகிறாரு. சரி அண்ணனுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நாமளும் தப்பிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு மகா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த ரவுடி மகா ஃபோனு அந்த வண்டி ஷீட்டில் தான் போட்டிருப்பாங்க. ரவுடியோட கண்ணு மூக்க பார்த்து நைஸாக ஃபோன் எடுத்து மகா ரகசியமாக நம்ம திருவுக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க. இப்படி என்னை கடத்திட்டு போகிறாங்க, கண்டிப்பாக அந்த கிருபாவுக்கும் வேறு யாருக்கும் ஏதோ லிங்க் இருக்குது, அதனால் கடத்திட்டு போகிறாங்க. கருணாணனுக்கு வேறு வழி தெரியாமல் அவர் தான் என்னை ஏற்றிட்டு போகிறாரு அப்படின்னதும் இதுக்கிட்ட திரு அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இது மகா இப்படி சொல்லிகிட்ருக்கா, ஒரு வேளை மகாவை கடத்தினது அந்த கஜேந்திரனா இருக்குமோ அப்படின்னுட்டு உடனே சரி எதுக்காக கருணா உன்னை ஏற்றிட்டு போகிறான், யார் சொல்லி இப்படி பண்ணுறான் அப்படின்னதும் அண்ணனுக்கு வேறு வழி தெரியலை. இதை சொன்னது அவங்க கிருபா அண்ணன் தான், ஆனால் என்னை யார் கடத்த சொன்னன்னு தான் தெரியலங்க அப்படின்னதும் உடனே திரு என்ன பண்றா, மகாவுக்கு எதிரின்னா அந்த கஜேந்திரன் தான், கண்டிப்பாக அந்த கஜேந்திரனோட இடத்துக்கு போனால் புரியும் அப்படின்னுட்டு திரு வண்டி எடுக்கிறாங்க. ஆனால் திவ்யா அங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு திரு வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நேராக நம்ம கருணாவோட வண்டி கஜேந்திரனோட வீட்டுக்கு வந்துடுது. ஸோ நேராக வந்ததும் நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னதும் ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம மகா பார்க்குறாங்க கஜேந்திரனோட இடம் தான். இது பார்த்து மகா அதிர்ச்சியாகி அண்ணன் என்னன்னு இவங்கிட்ட என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இவன் பொல்லாதவன்னு எதுக்காகன்னு இங்கே கூட்டிட்டு வந்தீங்க, வாங்கன்னு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதும் கருணா இதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இருமா நான் பேசுகிறேன் அப்படின்னுட்டு அண்ணன் பாவம் அண்ணன் சின்ன பொண்ணு விட்டுருங்க அப்படின்னதும் ஏய் உன் வேலை அவளை கடத்திட்டு வர சொன்னது தான், என்னடா பெருசாக எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு, என்ன கிருபா உன்னை பெரிய விசுவாசி அதுன்னு சொன்னால் நீ என்னன்னா இப்படி பண்ணிகிட்ருக்க, கிளம்புடா அப்படின்னதும் அண்ணன் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு மகா அழுதுட்ருக்காங்க. ஏய் என்னடி அண்ணன் ஒன்றுன்னுட்டு இது என்ன தெரியும் தாலி இப்போவே உன் கழுத்தில் கட்டுறண்டி அப்படின்னுட்டு அந்த இடத்துல கஜேந்திரன் கட்டலான்னு போகிறாங்க. உடனே கருணா கஜேந்திரன் கையை பிடிச்சிட்றாங்க. அண்ணே நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் வயசில் பெரியவர்னு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னது. என்னடா என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணுறா அப்படின்னுட்டு கஜேந்திரன் கருணாவா அடிக்கலான்னு போகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு திரு வந்துடுறாங்க. ஏன்னா உனக்கு வயசில் நீ கிழவனுங்கிற எண்ணமே இல்லாமல் திரும்ப மகா வாழ்க்கையிலே வரல அப்படின்னுட்டு கஜேந்திரனை அடினா அடித்து வெளுத்து எடுத்துடுறாங்க. உடனே அந்த இடத்துலையே திரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நேராக போலீஸ் வராங்க. முதல்ல இவனை கைது பண்ணுங்க அப்படின்னதும் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கஜேந்திரனை கைது பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ண பார்க்குறான் சார், இவனெல்லாம் சும்மா விடாதீங்க அப்படின்னதும் உடனே கஜேந்திரன் விடமாட்டேன்டா, உங்கள் 2 பேரையும் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டா அப்படின்னுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் என்ன மன்னிச்சிருமா, என் அண்ணனோட பேச்சு மீற முடியல, இருந்தாலும் நீ என்ன அண்ணன்னு சொல்லும் போது உன்னையும் என்னால் காப்பாற்றாமல் இருக்க முடியல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னது எனக்கு தெரியும்னு அந்த நம்பிக்கையில் தான் நான் எதுவுமே சத்தம் போடாமல் அமைதியாக வந்தேன் அப்படின்னதும் கருணா சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் திரு கருணா திவ்யாவையும் காணோம், திவ்யாவை யாரும் எதுவும் பண்ணியிருப்பாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னதோ என்ன சொல்கிறேன் ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னுட்டு கோவிலுக்கு வராங்க. நேராக ஓடி கருணா என்ன பண்ணுறாங்க, அண்ணி எங்கே இந்து அப்படின்னதோ பூமிக்குள்ளே தான் இருக்கா, எனக்கு பயமாக இருக்குது கருணா
அப்படின்னதும், இங்கே பாருங்க நீ திவ்யாவை காணும் அப்படின்னதும், என்ன சொல்கிற, அந்த விஷயத்த சொல்லத்தான் வந்து திவ்யாவை அந்த திவாகர் தான் கடத்திட்டு போகிறா அப்படின்னதும், இதை கேட்டு திருவண்டு கருணா நீ இந்துவை பாரு, நான் திவ்யாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு திருவண்டு பாருக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் கருணா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.